முத்துசுலம் தரமன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 7 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. ஆடி மாதம் 18ஆம் தேதி. அனைவருக்கும் என் இனிய ஆடி 18ஆம் பெருக்கு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த நாள் என்பது தொழிலுக்கும், தொழில் மட்டுமல்ல விவசாயத்திற்கும், விவசாயம் சார்ந்த கருவிகள் வாங்குவதற்கும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த நாள் நிறைய பேர் விவசாயத்துல முக்கியமான விதைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். சிலர் பெரிய பெரிய தோட்டங்கள், வயல்வெளிகள்ல பெரிய பெரிய முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, பொதுவாக நம்ம முன்னோர்கள் எதனை ஒரு பண்டிகையாக கொண்டாடுறாங்க அப்படின்னா, இப்ப இந்த ஆடி 18ஆம் பெருக்கு, அந்த 18ஆம் பெருக்குல என்ன இருக்கு? பொதுவாக காவேரி ஆறு கரை புரண்டு ஓடுகின்ற அந்த காவேரி ஆறு கரை புரண்டு ஓடும்போது அந்த காவேரி ஆறை போய் வணங்குறதா அந்த ஆடி 18ஆம் பெருக்கு. அது நம்மளுக்கு விவசாயத்தை கொடுக்குது. அது விவசாய பயிர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறது, நிலத்தடி நீர் மட்டம் உயர்கிறது. அந்த காவிரி தாயை நம்ம வணங்குகின்ற நாள் இன்று ஆடி 18ஆம் இருக்கு. ஸோ எல்லாருமே தங்களுடைய வீட்டில இருந்தே நம்ம ஆடி 18ஆம் இருக்கு விவசாயிகளுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நன்றி. அதே மாதிரி இன்றைக்கான வானிலை அறிக்கையை பொறுத்தவரையில் இன்று ஆடி 18ஆம் பெருக்கு எப்படி ஆடி 18ஆம் பெருக்கு போன்று தமிழ்நாடு எங்கும் நல்ல மழை. நேற்றைய தினமும் பரவலாக மழை பதிவாகியது. இன்றைய தினமும் தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழை பதிவாகும். தற்போதைய நிலவரப்படி கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி வருகிறது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்று சுழற்சியாக மாறக்கூடும். நேற்று காற்று சுழற்சியுடைய வளிமண்டல போக்கு சாதகமானது. இன்று முழுவதுமாக சாதகமாகி கிட்டத்தட்ட ஒரு சுழற்சி உருவாகிறதுக்கான தொடக்க வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நாளை உருவாகிவிடும். நாளை இதே டைம்ல நாளை காலை உருவாகி கிழக்கு வங்கக்கடல்ல அமைப்பை பெற்றுவிடும். முதல் கட்டமாக நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன். ஸோ அந்த சுழற்சி தமிழ்நாட்டை நோக்கி வரும்போதுதான் ரொம்ப தீவிரமான மழையை கொடுக்க போகிறது. அதாவது பாத்தீங்கன்னா தற்போது பெய்து கொண்டிருப்பது, இன்றைக்கு பெய்வது, நாளை பெய்வது, காற்று சுழற்சிக்கு வருவதற்கு முன் மழை, காற்று சுழற்சி வந்த பிறகு பெய்யக்கூடிய மழை, இரவிலும் பெய்யும், காலையிலும் பெய்யும், மதியமும் பெய்யும், மாலையும் பெய்யும். அப்படிப்பட்ட மழையாக இருக்க போகிறது. ஸோ அந்த சுழற்சி என்பது தமிழ்நாடு அருகே வருகின்ற 6-7 தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் நிலவி மீண்டும் கிழக்கு வங்கக்கடல் சென்று கிழக்கு வங்கக்கடல் அருகாமையில் டெல்டா அருகாமையில் நீடித்து பிறகு அது மன்னார் வளைகுடாவுக்கு 8ஆம் தேதி மதியம் 8ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்கள் வழியாக அது இரவில் அது 9ஆம் தேதி அதிகாலைக்குள் அது கேரளா அல்லது கர்நாடக பகுதியை நோக்கி நகர்ந்துடும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6ஆம் தேதி கிழக்கு வங்கக்கடல்ல 5 மற்றும் 6ஆம் தேதியில கிழக்கு வங்கக்கடல் தமிழ்நாட்டை ஒட்டி கடற்கரை பகுதியில் நிலவும். அதன் பிறகு 7ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும், 7ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு அது மீண்டும் கிழக்கு கடலோரத்திற்கு டெல்டா மாவட்டங்களிலும் தென் கடலோர பகுதிகளிலும், 8ஆம் தேதி அதிகாலையில அது மன்னார் வளைகுடாவுக்கு தென் மாவட்டங்கள் பகுதிகளிலும், 8ஆம் தேதி மதியம் தென் மாவட்டங்களின் மீது, 8ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு மத்திய உள் மாவட்டங்கள் வழியாகவோ கர்நாடக எல்லையோர பகுதிகள் வழியாக அது அங்க கர்நாடகாவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டையே சுத்தி வரப்போகிறது. இன்றைக்கு உருவாக இருக்கிறது. இது உருவாகும் போதே தமிழ்நாட்டில் மழை தீவிரம் அடைகிறது. இன்றைய தினமும் மழை தீவிரம் அடைகிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கு அனைத்து 38 மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது. சொல்லிக்கிட்டே போல மாவட்ட பட்டியல் இன்றைக்கு மிக நீண்டு காணப்படுகிறது. முதற்கட்டமாக கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் 38 மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் கனமழையும், மிக கனமழை பொறுத்தவரையில் புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மிக கனமழை, மதியத்திற்கு பிறகு மிக கனமழையும், பொதுவாக இந்த தென்காசி மாவட்டம் செங்கோட்டை காற்று பகுதியில் மட்டும் குறைவாக இருக்கும். இந்த நேற்று கயத்தாறு பகுதியெல்லாம் மழை இல்லைன்னு சொன்னாங்க. மற்றபடி எல்லா இடங்களிலும் பதிவாகியது. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலும் தொடர்ந்து காற்று பகுதிகளில் இன்றைக்கு மழை பெய்யும். எந்தெந்த காற்று பகுதிகள்லாம் இருக்கோ அந்த காற்று பகுதியில் இன்றைக்கு வரும். குறிப்பாக இன்றைக்கு தென்காசியில கூட பரவலாக அங்கங்கே மழை பெய்யும். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்யாத இடங்களில் இன்றைக்கு நல்லா வலுத்து பெய்யும் மழை. அதே மாதிரி கிழக்கு கடலோர பகுதியில் மழை எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. விருதுநகர் மாவட்டங்களிலும் நல்ல மழை பதிவாகும். அதே போன்று பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழை பதிவாகும். திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழை பதிவாகும். குறிப்பாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கொங்கு மண்டல பகுதிகளில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். அதே போன்று மதுரை மாவட்டத்திற்கு இன்றைய தினம் மிக கனமழையிலிருந்து அதீத கனமழை கூட பதிவதற்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல மழை இருக்கும். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய 6-7 தினங்களுக்கும் இதே போன்ற சூழ்நிலை காணப்படுகிறது. பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பதிவாக போகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லா இடங்களிலுமே பலத்த மழை இருக்கிறது. மிக கனமழை, அதீத கனமழை நிறைய இடங்களில் பதிவாகும். அதே போன்று மத்திய மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இரவு நேரங்களில் மிக பலத்த மழை பதிவாகும். குறிப்பாக திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர்,
உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகளெல்லாம் சிறப்பான மழை சம்பவங்கள் இருக்கிறது. அதே மாதிரி கரூர் நாமக்கல் இடைப்பட்ட பகுதி, மதுரை இடைப்பட்ட பகுதிகளிலும் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் நிறைய இடங்கள்ல கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தென் மாவட்ட பகுதிகளில் வந்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இன்றைய தினம் நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. இன்றைய தினமும் புதுக்கோட்டை சிவகங்கையில நல்ல மழை இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளிலும் கிழக்கு பகுதிகளிலும் இன்றைய தினம் நல்ல மழை பொழிவு காணப்படும். அதே போன்று வந்து வட மாவட்டங்களில் நேற்றைய தினம் குறைவாக பதிவாகி இருந்தாலும் இன்றைய தினம் வட மாவட்டங்களில் மழை தீவிரமடையும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலும் இன்று இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு காணப்படுது. நல்ல மழையாக பதிவாகும். அதே போன்று வந்து கர்நாடக எல்லையோர பகுதிகளில் சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழை பொழிவுகள் காணப்படும். ஏதேனும் மாவட்டங்கள் விடுபட்டிருந்தால் அந்த மாவட்டத்திற்கும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் நன்றாக காணப்படுகிறது. தமிழ்நாடு எங்கும் இன்றைய தினம் அநேக இடங்களிலும், தமிழ்நாட்டில் உங்கள் இடங்களிலும் மழை பதிவாகும். அதே போன்று அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்றைய விட நாளை கூடுதல், நாளைய விட அதற்கடுத்த நாள் கூடுதல், அதை விட 6ஆம் தேதி 7ஆம் தேதி கூடுதல், 7, 8 தேதி வரைக்கும் தமிழ்நாடு எங்கிலும் சிறப்பான மழை காணப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த சுழற்சியானது 9ஆம் தேதி முழுவதுமாக தமிழ்நாட்டை விட்டு விலகிவிடும். அது 9ஆம் தேதி விலகும் போது 9ஆம் தேதி மட்டும் சற்று தமிழ்நாட்டில் மழை குறைவாக இருக்கும். 8ஆம் தேதி வரைக்கும் தீவிரமான மழை. 8, 9 இன்னைக்கு தேதி என்பது 3ஆம் தேதி. இன்னும் 3, இன்றைக்கு, நாளை, 4, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5, 6 தினங்களுக்கு தமிழகம் எங்கும் பரவலாக மழை இருக்கிறது. குறிப்பாக 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து கணக்கு செய்தால் 6 நாள், இந்த 6 நாள் தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழை இருக்கிறது. அதுக்கு பிறகு 7, அதுக்கு பிறகு வந்து 7, 8 தேதிகளுக்கு பிறகு வரக்கூடிய 9, 10 தேதிகளில் இந்த சுழற்சியானது அங்கே கர்நாடகாவுக்கு போகும். அதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழை பெய்யும். மீண்டும் 10ஆம் தேதிக்கு பிறகு மழை பெய்யும். 11, 12, 13 தேதிகளில் இதே போன்று ஒரு சுழற்சி வருவதற்கான வாய்ப்பில் காணப்படுகிறது. அது கிளைமேட்டோடைய, அதாவது இந்த சுழற்சி போய் இன்டென்ஸ் ஆகுறதா, இல்ல வலு குறையுதா, இல்ல வலு அடையுதா. வலு குறைந்தால் நம்மளுக்கு சாதகம். கர்நாடகாவில் போய் வலு குறையணும். வலு குறைந்தா நம்மளுக்கு சாதகம். இது அங்க போய் வலு அடைந்து அங்கேயும் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் பட்சத்துல நம்மளுக்கு மீண்டும் வந்து அந்த சுழற்சி 13ஆம் தேதி வர வேண்டிய சுழற்சி, அதற்கு ஏற்ற வளிமண்டல போக்கு எப்போ சாதகம் கிடைக்கிறதோ அப்போதான் உருவாகும். அந்த டைம் வந்து மேக்சிமம் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வருகின்ற செப்டம்பர் மாதமோ அல்லது செப்டம்பருக்கு முன்கூட்டியே அல்லது பின்பகுதிகளில் மழை தீவிரமடைவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்திலும் இதே போன்ற இறுதியிலையும் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. கண்டிப்பாக முதல்ல வந்து இடைப்பட்ட நாட்கள் விட்டுருங்க. இந்த 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி 12, 13, 14 தேதிகள்லாம் விட்டுருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு சுழற்சி கண்டிப்பாக உருவாகி ஆகணும். அந்த சுழற்சி இதே போன்று நல்ல வலுவான மழையை கொடுக்கும். அதுவும் 22ஆம் தேதி வரைக்கும் மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சுழற்சி வரணும், அதுவும் மழையை கொடுக்கணும். அதுவும் கிட்டத்தட்ட கொடுத்து நம்மளுக்கு ஆகஸ்ட் இறுதிக்குள்ள தமிழ்நாட்டில் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மழையை கொடுக்கணும். அதான் இப்போடைய விதிகள். அதற்கு பிறகு செப்டம்பர் மாதத்துல ஆந்திரா அருகே ஒரு சுழற்சியானது நீடிக்கும். எப்பயுமே அந்த சுழற்சி வரும்போதெல்லாம் பெரிய ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு தடையாக இருக்கும் அந்த சுழற்சி. ஏன் அப்படின்னா அந்த சுழற்சி வந்து ஆந்திரா கிட்ட நீடிக்கக்கூடிய சுழற்சி வந்து சாதாரணமாக உள்ளே போகாது. எப்பயுமே ஆந்திரா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி உருவாகும். அந்த சுழற்சி வந்து ரொம்ப வலு குறையும். அதனால இங்கே கேரளாவுக்கும் பயன் இருக்காது. அதனால ஆந்திராவுக்கு தான் பயன். அப்படி இருக்கிறதுனால அந்த சுழற்சி நம்மளுக்கு வருகின்ற செப்டம்பர் 2வது வாரத்திலேயோ அல்லது 3வது வாரத்திலேயோ உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சுழற்சி கிட்டத்தட்ட ஒரு 2லிருந்து 3 வாரம் அதே இடத்துல நீடிக்கும். அப்ப 3 வாரம் அதே இடத்துல நீடிக்கும் போது நம்ம விவசாயிகள் அங்கே விதைக்கக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் பின்பகுதிக்கு மேல 3 வாரம் அங்கேயே நீடிக்கும் போது அதனால என்ன ஆகும், இங்கே தென்மேற்கு பருவக்காற்று பலமாக வீசிக்கொண்டே இருக்கும் ஒரு 3லிருந்து 4 வாரங்களுக்கு. அப்ப இங்க வர வேண்டிய இடிமலையை தடுத்துரும். அது செப்டம்பர்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் தெரிகிறேன். 2022ல இது மாதிரி நடந்தது. இந்த இப்பயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் காணப்படுது. அதை இப்ப நான் சொல்ல முடியாது, நீ வரக்கூடிய நாட்கள் அப்டேட் பண்ணலாம். அதுக்கு பிறகு இந்த சுழற்சி செயலிழந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து முடிவடையும். வருகின்ற அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட வானிலை இருக்க போகிறது, செப்டம்பரில் எப்படிப்பட்ட வானிலை இருக்க போகுது என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கை கொடுக்கலாம். தற்போதைய நிலவரப்படி இன்றைக்கிலிருந்து அடுத்த 5 தினங்களுக்கு, இந்த வரக்கூடிய 5 தினங்களுக்கு தமிழ்நாடு எங்கும் 38 மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் மழையும் அதிக கனமழையும் மிக கனமழையும் வாய்ப்புகள் தெரிகிறது. டெல்டா, தென் மாவட்டம், வட மாவட்டங்களில் முக்கியமாக நல்ல மழை பதிவாகும். மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் இன்னைக்கு போகும்போது ரெயின் கோட்ஸை கொண்டு போங்க, குடைகளை கொண்டு போங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா வாகனங்களை ஓட்டுங்க.
மழைநீர் சில இடங்கள்ல வந்து சுரங்க பாதைகள் அதிகமா மழைநீர் தேங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்போதுமே இந்த மாரி 1 மணி நேரம், 2 மணி நேரம் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் மழை பதிவாகும்போது, நெறைய சுரங்க பாதைகள்ல தண்ணீர் தேங்கி நிற்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. மதுரை மாநகர பகுதிகளில் இன்னைக்கு நெறைய இடங்கள்ல மழையினால சற்று பாதிப்படையலாம். அதனால குறிப்பிட்டு இன்னைக்கு சொல்லணும்னா, மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள்ல நல்ல மழை காணப்படுகின்ற காரணத்தினால, அதற்கேற்றாற்போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விவசாயிகளும், பொதுமக்களும் எடுத்துக் கொள்ளுங்கள்.